ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப சுவையான ரவா லட்டு எப்படி பிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. எப்போவுமே அம்மா ரவா லட்டு இப்படி தான் செய்வாங்க. தீபாவளி டைமில் நிறைய செய்வாங்க. இப்போ பிள்ளைங்களுக்கு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக எடுத்துப்பாங்க. இப்போ ரவா லட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஒரு கப்பு தான் நாங்கள் எடுத்துருக்கோம். ஸோ நம்ம மிக்சியிலே கிரைண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நிறையா ஒரு 100 அந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படின்னா 50க்கு மேலெலாம் செய்யணும் அப்படிங்கிற பட்சத்தில் மில்லில் கொடுத்து அரைச்சிக்குவாங்க. இப்போ முந்திரி பருப்பெல்லாம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். ரவை இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் எடுத்துக்கிறோம். சர்க்கரை 1/2 டம்ளர் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ரவையை ஒரு பேனில் சேர்த்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வர்ற அளவுக்கு மீடியம் ஹீட்டில் வச்சு பண்ணணும். ரவை கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ அப்பப்போ செக் பண்ணி இது மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி தெரியும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சர்க்கரையை ஒரு மிக்சிக்கு மாற்றி அதோட ஏலக்காயை ஒரு 4-5 ஏலக்காய் சேர்த்துக்கிறோம். இதோட பிள்ளைங்க முந்திரி பருப்பு சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா அதை நெய்யில் வறுத்து இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம். ஏன்னா சர்க்கரையோட எதை சேர்த்து அரைக்கிறப்பையும் அது ஈஸியாக பவுட்ரு ஆயிரும். இப்போ சர்க்கரையை பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதே மிக்சியில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை சேர்த்துக்கிறோம். ரவையை நல்லா எவ்வளோ தூரம் நம்மளால் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக அரைச்சிக்கணும். இதே நம்ம மில்லில் கொடுத்து நிறையா கண்டென்ட் எடுத்துகிட்டு போய் அரைக்கிறப்ப நம்மளுக்கு நல்ல பவுடராக கிடைக்கும். அவ்வளோதான், அரைச்சாச்சு. அரைச்சிட்டு அதையும் இந்த சர்க்கரையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது மாதிரி ஒரு பெரிய தட்டில் போட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கையை வச்சு நல்லா கலந்து விட்ருங்க. கலந்து விட்டுட்டு உப்பு இந்த மாதிரி ஒரு பிஞ்ச் எடுத்து அதோடு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இதை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீசஸை வறுத்தெடுத்துக்கிறோம். வறுத்தெடுத்துக்கிட்டு இந்த முந்திரியை நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதே பேனை திரும்ப ஸ்டவ்வில் வச்சு அதில் ஒரு குட்டி டம்ளருக்கு ஒரு 1/4 டம்ளர் நெய் எடுத்துக்கிறோம். இதுக்கு தேவையான அளவு நெய்யை எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு கொஞ்சம் சூடானதையும் அதை இந்த மாவோட நல்லா சேர்த்துக்கிறோம். இது மாதிரி நல்லா கிண்டி விடணும். கை பொறுக்கிற அளவு சூடு இருந்தால் போதும். நம்ம உருண்டைகளை பிடிச்சிக்கலாம். ரொம்ப அதே சூட்டில் பிடிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிடிக்க தேவையில்லை. நார்மல் சூடுலேயே பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி பிடிக்கிறப்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப சாப்பிட பிடிக்கும். இதே பால்லாம் ஊற்றி செஞ்சிங்கன்னா ஒரு மாதிரி கொதன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கும் சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. ஆனால் இது எல்லாருமே சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வச்சா அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். பார்த்ததையும் சாப்பிட்ணுன்னு தோணும். எங்கள் அம்மா இந்த மெத்தடில் தான் ட்ரை பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பால் ஊற்றி செஞ்சீங்க அப்படின்னா சீக்கிரமாக 1 வாரத்துக்கு மேலே தாங்காது. ஆனால் இது 1 மாதத்துக்கு மேலே வரைக்கும் அப்படியே இருக்கும், எதுவும் ஆகாது. ஸோ இந்த மெத்தடில் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.